ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைதா 1 கப்பு சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு 150 கிராம் இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாலும் சேர்க்கலாம், தண்ணியும் சேர்க்கலாம். நான் தண்ணியிலே செஞ்சு காட்டுறேன். காய வச்ச பால் இல்லை பச்சை பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மாவு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. கொல கொலன்னு வந்துடக்கூடாது. தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்குறோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு பவுல் வச்சுருக்குறோங்க. கோகோனட் பவுடர் சின்ன கப்பில் 1/4 கப்பு போட்டுக்கிறேங்க. நீங்கள் துருவன தேங்காய் இருந்தாலையும் போட்டுக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி 3/4 கப்பு. ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு, அதனால தான் டூட்டி ஃப்ரூட்டி போடுறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சமாக போடுறேங்க. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். மில்க்மேடு 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேங்க. போதுங்க இந்த அளவுக்கு. நான் சுகர் போடல, மில்க்மேட்லேயே பண்ணுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுட்ரு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு சுகர் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை நாட்டு சர்க்கரை இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டுமே சேர்க்கலைங்க. மில்க்மேடு சேர்த்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம இதை எடுத்து சைடில் வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு மாவு போட்டுக்கணுங்க, இல்லைன்னா வராது. போட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கணுங்க. மாவு போட்டு போட்டு தேய்ச்சிங்கன்னா ரொம்ப மெல்லிசாக வரும். மாவு ஃபுல்லாக நல்லா மெல்லிசாக தேய்ச்சாச்சுங்க. நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துருக்குறேன், ஸ்டீல் பவுல். இந்த அளவுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு டைம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணவே கட் ஆகிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். எல்லா மாவும் கட் பண்ணியாச்சுங்க. மாவு பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு இப்படி எடுத்தாவே வந்துடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த மாவுக்கு தண்ணி இந்த மாதிரியே ப்ரஷ்ஷில் எடுத்துன்னு பாருங்கள் பாதியிலேருந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு போதும். அதில் நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்ச ஃபில்லிங்கு வச்சுக்கலாங்க. சின்னதாகவே வச்சுக்கலாம், பெருசாக வச்சா கரெக்டாக மடிக்க முடியாதுங்க. எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். பண்ண உடனே கரெக்டாக ஒட்டிக்கோங்க. கையில் எடுத்துகிட்டு பாருங்கள் இதை சேர்த்துட்டு இதை சேர்த்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணுங்க. எல்லா மாவும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்ச மாவெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி அடிக்கிக்கலாம். வாழை இலை போட்டிருக்கேன். வாழை இலை போடலைன்னா கீழே ஒட்டிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி அடிக்கிக்கலாம். ஸ்டீமரில் எல்லாம் வச்சாச்சுங்க. மூடி போட்டுடலாம். போட்டு 6லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்குறேங்க ஸ்டீமரில். பாருங்கள் மூடி திறந்து பார்க்கலாம், எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாம். வணக்கங்க.